வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைட்டான், அதாவது பிட்காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிட்காயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இன்றைக்கி பிட்காயின் நம்ம வாங்கி வைக்க முடியல அப்படின்னுங்கிற ஒரு வருத்தமும் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2009 பிட்காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா 1000 பிட்காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு $0.003 இருந்த பிட்காயின் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நியரஸ்ட்டு ஒரு $80,000 வரைக்கும் ரீச் ஆகிருக்கிற ஒரு மதர் காயின், அதாவது கிரிப்டோட மதர் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்காயின் பிடிசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஐஎன்ஆரில் பார்த்திங்கன்னா ₹1 கோடி வரைக்கும் ரீச் ஆகி ₹1 கோடி ரூபாய்க்கு மேலேயே ரீச் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு 65 லட்சம் 70 லட்சத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா 2020 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிட்காயினை நம்ம வாங்கி வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற எல்லாருக்கும் கிடச்சிருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த டைட்டான் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். அப்படி புரியும் பொழுது நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய பிட்காயின் உதாரணமாக ஒரு 61 பிட்காயின் மினிமம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். இதில் நீங்கள் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கவும் ரெடியாக இருக்கோம். இதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிட்காயினை ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெட்வொர்க் அப்படி அந்த டைட்டான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூகே பேசுகிறான டைட்டான் நெட்வொர்க்கு தான் இந்த பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டான் நெட்வொர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் அதாவது கிரிப்டோவில் ஒரு நியூ ப்ராஜெக்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ஒரு நெட்வொர்க் அப்படின்னா இந்த டைட்டான் நெட்வொர்க். இவங்க யூகே பேஸ்டு கம்பெனி. இவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா டைட்டான் லெகன்சி, டைட்டான் டோக்கன், ஹலோ டைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் தான் இந்த டைட்டான் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த டைட்டான் நெட்வொர்க்குடைய வைஸ் பிரசிடெண்ட். இவங்க யூகே. இவங்க பார்த்திங்கன்னா இந்த டைட்டான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணது டிசம்பர் 20, 2025 லான்ச் பண்ணாங்க. இது வேர்ல்டு வைடு லான்ச் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 மாதம் தான் ஆகுது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 20 இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த பிளாட்ஃபார்ம் டைட்டான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேயே ஒரு கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா இந்த டைட்டான் தான். ஏன் இந்த கிங்க் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கிங்க் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேல்யூபிளான வேர்டு. அந்த கிங்க் அப்படின்னாக்கா இது வரைக்கும் டீசென்ட்ரலைஸில் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டீசென்ட்ரலைஸ், செமி டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இது பார்த்திங்கனாக்கா சென்ட்ரலைஸ்டே டீசென்ட்ரலைஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு சேலஞ்சே பண்ணியிருக்காங்க. இந்த வைஸ் பிரசிடெண்ட் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த டைட்டான் ப்ராஜெக்ட் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் இல்லை, சென்ட்ரலைஸ் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு $1,00,000 நாங்கள் வெகுமதியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட தன்மையை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால தான் இந்த டைட்டான் அப்படிங்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேயே ஒரு கிங்க் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டான் பார்த்திங்கனாக்கா முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு, ஃபுல் டீசென்ட்ரலைஸ்டு. அதேமாரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதாவது அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே ஓனர் கிடையாது. அதேமாரி யாரோடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. இங்கே எந்தவித வித்ட்ரால் சார்ஜஸோ கிட்டன் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. எல்லாமே முழுக்க டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதுனால யாரோடைய கண்ட்ரோலும் எந்த இதுவும் இங்கே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பிட்காயின் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 2009 1000 பிடிசி $0.03 இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 2026 $80,000 இருக்குது. த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்காயின் அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்து வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி தான் பிடிசி. அப்படிப்பட்ட பிடிசி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா 0.001 பிடிசி இருந்தாவே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிடலாம். 0.001 பிடிசி அப்படிங்கிறது இன்றைக்கி ரேட்டில் ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 7,000 தான் வரும். இந்த பிடிசி இருந்துச்சுனாவே இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வர்ற பிளானை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே இதில் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 61 பிடிசி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 12 ஸ்லாட் இருக்குது. இந்த P-Titanல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 ஸ்லாட் பவர் சிஸ்டம் தான் அது. 12 ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற 0.01 பிடிசி மட்டும்தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக 3 ஸ்லாட் பை பண்ணுறேன் 4 ஸ்லாட் பை பண்ணுறேன் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. எல்லாருக்கும் காமனாக ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் நீங்கள் வந்து 0.001 பிடிசியில் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்லாட் பை பண்ணி உங்களுக்கு 12வது ஸ்லாட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.048 பிடிசி. அப்போ 0.001 பிடிசியில் ஸ்டார்ட் ஆகி அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 0.002 அப்படின்னு அதன் மடங்கில் அப்படியே 12வது ஸ்லாட்டு 2.048 பிடிசி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லாட் பை ஆக போகுது. அப்படி தான் இந்த கான்செப்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து முழுக்க டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிறனால சூப்பராக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இங்கே வேறு வந்து எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் கிடையாது. ஒரே ஒரு டைம் 0.001 பிடிசி கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ வந்து பிளானை பார்ப்போம். நம்ம பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 0.01 பிடிசி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 2 மெம்பர்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து டைரெக்ட் நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆட்டோ ஸ்பில் ஓவர் எல்லாமே இதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க 0.001 பிடிசி கொடுத்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஏ அப்படின்னு ஒரு நபரை கொண்டு வரீங்க. அடுத்தது ரைட்டில் பி அப்படிங்கிற ஒரு நபரை கொண்டு வரீங்க. இவங்க கொடுக்குற 0.01 பிடிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபஸ்ட்டு அப்ளைனை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 0.01 பிடிசி கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு அடுத்தது லெஃப்ட்டில் ஏ அப்படின்னு ஒரு நபர் வர்றாரு. அவர் கொடுக்குற 0.01 பிடிசி உங்களுடைய ஃபஸ்ட்டு அப்ளைனுக்கு இன்கமாக போயிடும். அடுத்தது ரெண்டாவது பியில் வந்து ஒரு நபர் வரும் பொழுது அவர் கொடுக்குற 0.01 பிடிசி உங்களுடைய செகண்ட் அப்ளைனுக்கு இன்கமாக போயிடும். அடுத்தது மூணாவது நபர் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லை உங்கள் அப்ளைன் கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய டவுன்லைன் கொடுக்கலாம், அல்லது உங்கள் ஃபேவரட் டைம்லையோ கொடுக்கலாம். எப்படி வந்தாலும் இந்த மூணாவது நபர் வரும் பொழுது இவர் கொடுக்குற 0.01 பிடிசி உங்களுக்கு 100% அப்படியே உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் மூணாவது நபர் வரும் பொழுதே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டான 0.01 பிடிசி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ நாலாவது நபர் வரும்போதும் இதுவும் அதேமாதிரி தான். நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் அப்ளைன் கொடுக்கலாம், டவுன்லைன் கொடுக்கலாம். யார் கொடுத்தாலும் நாலாவது நபர் இந்த இடத்துல பேஸ்மெண்ட் ஆகும் பொழுது அவர் கொடுக்குற 0.01 பிடிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அதாவது செகண்ட் ஸ்லாட் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே வேலெட்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அடுத்தது அஞ்சாவது நபர் வரும்போது அவர் கொடுக்குற 0.01 பிடிசியும் ரெண்டு நபர்கள் வர்ற பிடிசி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.002 பிடிசி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செகண்ட் ஸ்லாட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் 0.01 பிடிசி, செகண்ட் ஸ்லாட் 0.002 பிடிசி. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு பை ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் பை பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நாலாவது நபரும் அஞ்சாவது நபரும் உங்களுக்கு கீழே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஸ்லாட் வந்து பை ஆகிடுது. அடுத்தது ஆறாவது நபர் வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொடுக்குற 0.001 பிடிசி உங்கள் வேலெட்டுக்கு இன்கமாக வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு லெவலில் 2 அப்ளைனுக்கு போயிடுது. செகண்ட் லெவலில் 4 பேர்லேருந்து வர்றதில் 2 வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்லாட்டு பை ஆகிடுது. 2 இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் இன்கமாக வந்துடுது. அப்போ செகண்ட் லெவல்லே நீங்கள் போட்ட இன்கம் டபுளாக கிடச்சிருது. இங்கே எந்த ரிஸ்க்குமே இல்லை பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது ஏழாவது நபர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கொடுக்குற 0.01 பிடிசி வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் டவுன் லைனுக்கு இன்கமாக போயிடும். அடுத்த எட்டாவது நபர் வரும்பொழுது உங்களுக்கு அது 100% உங்களுக்கு வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். அடுத்து 9வது நபர் வரும்போது 100% உங்களுக்கு தான் கிடைக்கும்.
10வது நபர் வரும்போது டவுன் லைன் 1க்கு அது இன்கமாக போயிடும். 11வது நபர் வரும்பொழுது உங்களுக்கு இன்கமாக வரும். அடுத்தது 12வது நபர் வரும்போது உங்களுக்கு 100% இன்கமாக வந்துடும். 13வது நபர் வரும்போது டவுன் லைன் 2 அதாவது நம்மளுடைய டவுன் லைனில் செகண்டில் இருக்கிறவருக்கு இன்கமாக போகும். அடுத்தது 14வது நபர் வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி திருப்பி ரீசைக்கிள் ஆகிடும். செகண்ட் சைக்கிளுக்கு ரெடி ஆகிடும். அப்போ செகண்ட் சைக்கிள் வேணால் இதே சர்க்கிள் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க, திருப்பி ரீசைக்கிள் ஆகி அதேமாதிரி உங்களுக்கு கீழே வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு சைக்கிள் முடித்து வரும்போது உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரும்போது திரும்ப இங்கே சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ திரும்ப எகைன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு டோட்டலாக வந்து செகண்ட் லெவலில் 2 பேர்கிட்ட இருந்தும் தேர்டு லெவலில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட இருந்து மொத்தம் 6 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு இன்கம் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது. அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் 6 பேர் கம்ப்ளீட் ஆகிருக்கும்போது உங்களுடைய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.006 பிடிசி கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் 0.001 பிடிசி கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு 0.005 5 லெவல் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். மொத்தம் 0.006 பிடிசி உங்களுக்கு இன்கம் கிடச்சிருக்கும். அப்போ ஒரு 0.001 பிடிசி நீங்கள் ஒரு 7,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தது 7,000 ரூபா, ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குது 6 பேர்கிட்டேருந்து 6 42,000 ரூபா உங்களுக்கு டோட்டலாக ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனோடனே கிடச்சிருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அடுத்த செகண்ட் ஸ்லாட்டும் பை ஆகிருக்கும். அப்போ செகண்ட் ஸ்லாட்டில் இங்கே எல்லாருமே சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறவங்க செகண்ட் ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு வரும்போது செகண்ட் ஸ்லாட்லேயும் இதே இன்கம் கிடைக்கும், டபுளாக கிடைக்கும். அங்கே 0.002 அப்படின்னு ஒவ்வொரு நம்பர் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் 6 பேர்ட்டேருந்து கிடைக்கும்போது இங்கே 42,000 ரூபான்னா அங்கே 84,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் 12 ஸ்லாட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பை ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர்ட்டேருந்து இன்கம் கிடச்சிருக்கும். செகண்ட் சைக்கிளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னென்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சைக்கிளில் நம்ம 4வதும் 5வதும் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே அப்கிரேட் செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் போய்டும். இங்கே அப்கிரேட் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். அப்படிங்கிறனால இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 5வது ஸ்லாட்டில் வர இன்கம் உங்களுக்கே கிடச்சிரும். 4வது ஸ்லாட்டில் வர இன்கம் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா 4வது இதில் வர இன்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவார்ட்ஸ் அண்ட் என்எஃப்டி 50% வந்து என்எஃப்டிக்கும் 50% ரிவார்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் ஃபஸ்ட்டு சைக்கிளில் 6 பேர்ட்டேருந்து இன்கம் வந்திருக்கும். அதே செகண்ட் சைக்கிள்லேருந்து உங்களுக்கு 7 நபர்கிட்டேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ 7 நபர்கிட்டேருந்துன்னா 0.001 பிடிசினாக்கா 7,000 ரூபா வச்சுட்டா கூட 7,49,000 ரூபா உங்களுக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இந்த சைக்கிள் எத்தனை சைக்கிள் நடக்கும் அப்படின்னாக்கா மல்டிஃபில் சைக்கிள், எவ்வளோ சைக்கிள் வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டீமை டெவலப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சைக்கிள் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போதும் உங்களுக்கு 7 நபர்கிட்டேருந்து 0.001 பிடிசி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் 0.006 கிடைக்கும். அது வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகிறதுனால அடுத்ததுலேருந்து 7 பேர்ட்டேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட் அப்படியே டபுளாக கிடைக்கும், தேர்டு ஸ்லாட் அதேமாரி அதிகமாக கிடைக்கும். அதேமாரி ஒவ்வொருத்தரும் மடங்கு பெருகிட்டே போயிட்டுருக்கும். அதே 12வது ஸ்லாட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு சைக்கிள் முடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நபர்கிட்டேருந்து 2.048 பிடிசி கிடைக்கும். அப்போ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் 6 பேர்ட்டேருந்து 6 2 12 பிடிசி கிடைக்கும். அதே 2வது சைக்கிள் வரும்பொழுது உங்களுக்கு 12 14 பிடிசி கிடைக்கும், சம்திங் கிடைக்கும். அப்போ வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம பிடிசி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு சின்ன கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 0.007 பிடிசி கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அதில் ஒரு 12 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, இது வந்து 12 சைக்கிளுங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு கால்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து எவ்வளோ சைக்கிள் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். 100 சைக்கிளில் 500 சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 12 சைக்கிளுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. 12 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்கம் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.084 பிடிசி. அதேமாதிரி செகண்ட் ஸ்லாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 0.014 பிடிசி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்போ அதில் ஒரு 11 டைம் நீங்கள் வந்து சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.154 பிடிசி கிடைக்கும். அதே மாதிரி 12வது ஸ்லாட் வரைக்கும் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி 12வது ஸ்லாட்டில் நீங்கள் ஒரே ஒரு சைக்கிள் தான் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 18.432 பிடிசி கிடைக்கும். அப்போ டோட்டலாக இந்த சின்ன கால்குலேஷன்லேயே 12 ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணீங்க ஒரே ஒரு டைம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக 61.34 பிடிசி கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கால்குலேஷன். இதில் வந்து நீங்கள் மல்டிஃபை இன்னும் அதிகமாக சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணது 0.001 பிடிசி. அதோட ஐஎன்ஆர் காஸ்ட்டு 7,000 ரூபா சொன்னோம் இன்றைக்கி ரேட்டுக்கு, அதிகபட்சமாக 7,000 ரூபா. அப்போ வந்து 61 பிடிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாக்கா அதோட காஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து 2020 ஒரு பிடிசி 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ 80 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. அப்போ 1 கோடி ரூபாய் ரீச் ஆனிச்சுன்னா 61 கோடி ரூபா உங்களுக்கு 61 பிடிசியும். இதை வந்து ஒரு 7,000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்காக இந்த பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 60 கோடி ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நம்ம வந்து நம்ம டீமில் வர எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராயல் ஃபூல் அதாவது என்எஃப்டி அண்ட் ரிவார்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்லாட்டில் வர்ற ஒரு நபர்கிட்டேருந்து வர இன்கம் வந்து அதாவது 4வது நபர்கிட்டேருந்து வர இன்கம் வந்து நமக்கு 50% வந்து என்எஃப்டிக்கும் 50% ரிவார்ட்ஸுக்கும் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்து வைக்கிது. இங்கே யாருமே வந்து கண்ட்ரோல் கிடையாது, எடுத்து வைக்க முடியாது. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போய்டும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்எஃப்டி அப்படிங்கிறதுக்கு 50% போய்டும். இந்த என்எஃப்டி வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதிலே இருக்கும். அதில் வந்து என்எஃப்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மேலே காட்டும். அதில் வந்து 100 நாள் வரைக்கும் கீழே டைம் விடும். அந்த 100 நாள் கழித்து அந்த டைம் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த என்எஃப்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே வச்சுருந்து இன்னும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து கம்யூனிட்டி அதிகமாக நபர்கள் வர அந்த என்எஃப்டியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது நீங்கள் ரேட் அதிகமாகும்போது கூட அந்த என்எஃப்டியை நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கூட எப்போ வேணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ இந்த 50%ல் எடுத்து வைக்கிற 50%ல் சிஸ்டம் எடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது ஸ்லாட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ரிவார்ட்ஸ் வாங்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் டார்கெட்டை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். 3வது ஸ்லாட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 3வது ஸ்லாட் வந்துடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் உங்களோட ஒர்க்கை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா 3வது ஸ்லாட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அப்படி வரும்போது அங்கே வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து 25% கிடைக்குது. இந்த 25% வந்து அப்படிங்கிறது 100க்கு 25 அப்படின்னாக்கா 1000 வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துங்க. லட்சம் வந்திருக்குன்னா எப்படி கிடைக்குன்னு பார்த்துங்க. அப்போ 20% கிடைக்கும். இந்த 3வது ஸ்லாட் யாரெல்லாம் ரீச் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 25% ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது எவ்வளோ நாளைக்குன்னா லைஃப் லாங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நட நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா கூட அந்த 3வது ஸ்லாட் வரைக்கும் வர ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது 2வது ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட்டு 6 ஸ்லாட்டு நீங்கள் 6வது ஸ்லாட்டு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு 25% உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3ர்டில் ஒரு 25%, இங்கே ஒரு 50% உங்களுக்கு ரிவார்ட்ஸ் லைஃப் லாங் கிடைக்கும். அடுத்த 3rd டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 9வது ஸ்லாட்டு நீங்கள் ரீச் ஆகிருக்கணும். 9வது ஸ்லாட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே ஒரு 25% உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. டோட்டலாக நீங்கள் 9 ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 75% ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அதே 4வது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 ஸ்லாட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய 4வது நபர்கிட்டேருந்து வர இன்கம்மை எடுத்து அதில் 50% எடுத்து தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 12வது ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 12வது ஸ்லாட்டில் 4வது நபர்கிட்டேருந்து வர இன்கம் பார்த்தீங்கன்னா 2.048 பிடிசி. அதோட ரேட் என்னன்னு பார்த்துங்க. அப்போ உங்களோட ரிவார்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். லேக்ஸ் கணக்கில் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். வேறு எந்த கம்பெனிலையும் எந்த வித ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இதுமாரி ஒரு ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்காது.
ஏன்னா எந்த கம்பெனிலையும் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டார்கெட் ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க. அந்த டார்கெட்டை முடிச்சா தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு டைம் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு இங்கே ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த பிடைட்டான் பிளாட்ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. பிளான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா என்னுடைய ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணியும் இந்த பிடிசியை அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டீமில் வர எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இந்த 2026 உங்கள் கையில் ஒரு மினிமம் ஒரு 60 பிடிசி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி இந்த ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில், அதாவது இந்த பிடைட்டான் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் மினிமம் 0.001 பிடிசி கொடுத்து 61 பிடிசிக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.